ஹலோ ஐமுத்துராமன். பொதுவாக நம்ம நாடு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க அதிகமாக இந்த தண்ணி பிரச்சனை வந்து இருக்கிறது. அது வந்து ஸ்டேட்லேயும் சரி, ஏரியாவும் சரி, ஊரில் சொல்லிட்டு போகலாம். அதில் தான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஊர் சொல்லலாம், கோவை மற்றும் திருப்பூர். அங்கே வந்து மாவட்டங்களில் தண்ணீர் பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை, பிஏபி கால்வாய் பாசன விவகாரத்தில் பின்னணி என்னன்னு சொல்லி பல விஷயம் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா, என் சேனலில் அப்படியே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பரப்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் கடுமடை பகுதி விவசாயிகளில் வந்து காங்கயம் வெள்ளக்கோவில் பகுதிகளில் வந்து விவசாயிகள் போதிய ஒரு அளவு தண்ணி விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று கூறிதான் தொடர் ஒரு போராட்டங்கள் வந்து எப்போ நடந்து வருகின்றது. அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் 124 கிலோமீட்டர் தூரம் கால்வாயில் வரும்போது தான் தண்ணீர் திருட்டு நீர் கசிவால் மிகவும் வந்து குறைந்து விடுவதில் கூடுதல் தண்ணீர் கேட்பதாக விவசாயிகள் வந்து கூறுகின்றார்கள். ஆனால் வந்து எடுத்துக்கிட்டால் மற்ற ஒரு பகுதிகளை விட தான் வெள்ளக்கோயில் கால்வாயில் கூடுதல் தண்ணீர் வந்து விநியோகத்தை அரசியல் காரணங்களுக்காக போராடுவது அரசு தரப்பில் வந்து தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பாசன திட்டங்களில் முக்கியமானது தான் எந்தெந்த ஏரியானா பரப்பிக்குளம் மற்றும் ஆழியாறு திட்டம் தான். சுருக்கமாக பிஏபி என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் நம்ம காமராஜ் ஐயா அவர் காலத்தில் முதலமைச்சராக வந்து இருந்தபோது செயல்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பாயும் 6 ஆறுகள் மற்றும் அதையொட்டி உள்ள சமவெளியில் பாயும் 2 ஆறுகளின் குறுக்கே உள்ள அணைகள் கட்டி பாசனத்துக்கும் நீர் மீன் உற்பத்திக்கு வந்து குடிநீருக்கு வந்து பயன்படுத்துவது இந்த திட்டம் தான். மலைகளை குடைத்து சுரங்கங்களை அமைத்து தண்ணீர் கொண்டு வந்து எங்கேயுமே மோட்டார் பயன்படுத்தாமல் முழுக்க புவியிருப்பு வந்து விசைப்படி தான் தண்ணீர் செல்லும் வகையில் கால்வாய்களை வந்து கட்டி பாசனத்துக்கு தண்ணீர் வரும் இந்த திட்டம் கடந்த 100 ஆண்டுகளில் வந்து பொறியியல் வந்து சார்ந்த வந்து கருதப்படுகிறது. இரு மாநிலங்களுக்கு இடையிலான தான் ஒப்பந்தத்தின்படி செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் தமிழ்நாடு பாலாறு படுக்கை மற்றும் ஆழியார் படுக்கை என இரு படுக்கைகளில் மொத்தம் சேர்த்து 4,30,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து பயன்படுகின்றது. இவற்றில் தான் திருமூர்த்தி ஆணையிலிருந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் பாலாறு படுக்கையில் மற்றும் 3,74,000 ஏக்கர் நிலங்கள் வந்து பாசனம் வந்து பெறுகின்றது. கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள இந்த பாசன நிலங்கள் 90 இருந்து 95,000 ஏக்கர் வீதமாக தான் 4 மண்டலங்கள் வந்து பிரிக்கப்பட்டு சுழற்சி மூலையில் தண்ணீர் விநியோகப்படுகிறது. ஆண்டுக்கு இரு மண்டலங்களுக்கு தலா 135 நாட்கள் விதமாக தான் நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாக்கும் வகையில் ஒரு மட்டை விட்டு ஒரு மடை வந்து என்ற முறையில் தண்ணீர் நீர்வள ஆதாரத்துறை தண்ணீரை விநியோகிக்க வருகிறது. இதற்காகத்தான் பரப்பிக்குளம் பிரதான கால்வாய், காண்டூர் கால்வாய் மற்றும் ஏராளமான கிளை கால்வாய்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் மூலமாக தான் வெவ்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் பிரித்து வழங்கப்படுகிறது. இதில் தான் பிஎம்சி என்று விவசாயிகள் அழைக்கப்படும் பரப்பிக்குளம் பிரதான கால்வாய் மொத்தம் சேர்த்து 124 கிலோமீட்டர் நீளமுடையது. இதன் இறுதியில் தான் திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்கோவில் கால்வாய் வந்து அமைந்துள்ளது. இந்த கால்வாயில் இருந்து தான் காங்கயம் வெள்ளக்கோவில் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 48,000 ஏக்கர் பாசன நிலங்கள் வந்து பயன்படுகிறது. தலா 12,000 ஏக்கர் விதமாக தான் 4 மண்டலம் வந்து பிரிக்கப்பட்டு அவற்றுக்குள் சுழற்சி முறையில் வந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் பிரதான கால்வாயில் இருந்து கரைமறை பகுதியில் வந்து இந்த பகுதிக்கு திறந்தவெளி கால்வாய் வந்து தண்ணீர் வருவதற்கான நீர்க்கசிவு, தண்ணீர் திருட்டு, நீர் உறிஞ்சல், ஆவியாதல் உள்ளிட்ட பலக்கான வந்து நீர் வைக்கப்பட்டு அளவில் 40% வந்து தண்ணீர் குறைந்து விடுவதாக பாசனம் செய்ய முடியவில்லை என்பது அங்குள்ள விவசாயம் வந்து நீண்ட காலம் வந்து ஒரு கோரிக்கை போராட்டம் வந்து இப்போ இறங்கியிருக்காங்க. ஒரு புகார் சொல்லிட்டு போகலாம். அதனால தான் தங்கள் பகுதிக்கு வந்து கூடுதலாக வந்து தண்ணீர் வந்து திறந்து விட வேண்டும் என வலியுறுத்தி அங்குள்ள விவசாயிகள் அப்போது போராட்டம் வந்து நடத்துவதாக தொடர்ந்து எப்போ வருகிறது. கடந்த ஜூன் 24ஆம் தேதி அன்று காலையில் காங்கயம் வீரனப்பாளையம் கால்வாய் பாசன பகுதியில் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆடுஞ்சேரி மாடு, குதிரைகள், மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்கள் சகிதமாக பிஐபி கண்காணிப்பு பொருளாளர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்து மீண்டுள்ளனர். காவல்துறை அனுமதி தராதால் சாலை மறியலில் வந்து ஈடுபட்டுள்ளனர். அவர்களை அகற்றதான் காவல்துறையை வந்து முயன்ற போது கடுமையான வாக்குவாதம் மோதல் நடந்துள்ளது. அதன் பிறகுதான் 99 பெண்கள் உட்பட்ட 230 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறிது நேரம் வந்து கோயில் மண்டலத்தில் வைக்கப்பட்டு பின் வந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் நடந்துள்ள காங்கயம் தொகுதி தான் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் சாமிநாதன் வந்து சொந்த தொகுதியாகும். இன்னும் ஓராண்டுக்குள் சட்டமன்ற தேர்தல் வந்து வரும் நிலையில் தான் இப்போது நடந்துள்ள இந்த போராட்டம்
பெரிதும் கவனம் வந்து பெற்றுள்ளது. இந்த போராட்டத்துக்கு பின்னுதான் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் மத்தியில் அரசியல் ரீதியான ஒரு மோதலை வலுத்து வருகிறது. இரு தரப்புகளையும் சமூக ஊடகங்களில் கடுமையான ஒரு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள். இந்த போராட்டத்தை பின்னணியில் தான் எதிர்கட்சிகள் இருப்பதாக ஆளுங்கட்சிகள் குற்றச்சாட்டு நிலையில் காங்கேயம் வெள்ளக்கோவில் பகுதி விவசாயிகள் கோரிக்கை போராட்டத்தை அதிகரிக்கவும் ஆளுங்கட்சிகளுக்கு திசை திருப்பும் போராட்டத்தை ஈடுபட்டு தெரிவித்து உள்ளனர். போராட்டத்துக்கு தலைமை வைத்துள்ள வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் காங்கேயம் வெள்ளக்கோவில் வீரபயணம்பாளையம் பாசன நீர் பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் வேலுச்சாமி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தண்ணீர் பிரச்சனை பற்றி காவல்துறையினர்கள் தேவை என்று பல பிரயோகம் செய்கின்றார்கள். தண்ணீர் திருட்டு காரணமாக தான் எங்கள் பகுதிக்கு பாசனக்கு நீர்வரத்து குறைந்ததால் கிராம மக்கள் 250 பேர் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறோம். எங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அமைதியாக போராட நாங்கள் கூடியிருந்தோம் என்று சொல்லியிருக்காரு. இதோ பாசன சங்கத்தின் பொருளாளரான ஜெகதீஸ்வரன் அவர் ஒரு விரிவான விளக்கு எப்படி கொடுத்திருக்காரு. சமதீனம் பாசனம் இல்லை என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. திருமூர்த்தி ஆணையிலிருந்து தண்ணீர் வரும் வழியில் முதல் பகுதியில் தரும் அதோ தண்ணீரை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். ஏனென்றால் 124 கிலோமீட்டர் கடந்து வரும்போது ஏராளமான தண்ணீர் திருட்டு நடக்கிறது. இதற்கு தான் அதிகாரிகள் உதவியாக உள்ளனர். எங்களுக்கான ஒரு தண்ணீரை மற்றவர்களுக்கு தருகின்றார்கள். இதை எதிர்த்து போராடினால் முடக்க பார்க்கிறார் என்று ஜெகதீஸ்வரன் கூறியுள்ளனர். பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில் போன்ற வறட்சியான பகுதிகளில் விவசாயம் மேற்கொள்ள உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இப்போது ஒரு போதிய தண்ணீர் கிடைக்காதால் நிலத்தடி நீரும் செறியீடு திட்டமாக மாறிவிட்டு என அவர் கூறுகிறாரு. அணையில் இருந்து ஒரு சுற்றுக்கு ஒரு டிஎம்சி எடுப்பதற்காக பதிலாக 2 டிஎம்சி எடுக்கின்றார்கள். 3.74 லட்சத்துக்கு ஏக்கர் எங்கள் பகுதியில் இருந்து 48,000 என்பது 8ல் ஒரு பங்கு தான். அதன்படிதான் 8 லிட்டர் எடுத்தால் 1 லிட்டர் கொடுக்க வேண்டும். இப்போது 14 லிட்டர் எடுக்கும்போது எங்களுக்கு 1.5 லிட்டர் மட்டுமே தருகின்றார்கள். தண்ணீர் பற்கைகளில் இருக்கும் இந்த பிரச்சனை தான் நாங்களும் கேட்கிறோம் என்று சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை மறுக்கும் பிஎன்பி பாலாறு படுகை பாசனத்தின் தலைவர் பரமசிவம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வளவு கருத்தை மறுக்கிறாரு. எதுக்காண்டினா அது பார்த்துட்டான் சரிங்களா. அவர் என்ன சொல்றாரு பரமசிவம், கடந்த 2000 ஆண்டிலிருந்து வெள்ளக்கோயில் பாசன சங்கங்கள் செயல்பட்டாலும் சங்கங்கள் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை என்று இப்போது வந்துள்ள சிலர் தான் திட்டமிட்டு பிரச்சனை செய்கின்றார் என்கிறார். அந்த பகுதிக்கு தர வேண்டிய தண்ணீர் அளவை விட தான் நீர்க்கசிவு, நீர் திருட்டு உள்ளிட்ட பல காரணங்களை கணக்கிட்டு கூடுதலாக 30% தண்ணீர் தரப்படுகிறது என்கிறாரு திட்டக்குழு தலைவர் பரமசிவம். அவரு ஆரம்ப காலகட்டத்தில் தான் கூட்டப்படி 12 நாட்கள் தண்ணீர் கொடுத்தாதான் போதும் என்றனர். சில ஆண்டுகள் கழித்து போராடி 14 நாட்கள் கேட்டு வாங்கினார்கள். மீண்டும் போராடி 15 நாட்கள் தண்ணீர் வாங்கிவிட்டனர். இது போலதான் கடைமடை கால்வாயில் வரும் தண்ணீரின் உயரம் 4.2 மீட்டர் இருந்ததில் துவங்கி போராடி 4.5 மீட்டர் வரை பெற்று விட்டார்கள். இந்த அளவு 3 ஆண்டுகளாக நீர் பகிரப்படுகிறது. இப்போது அதையும் மேலும் உயர்த்த சொல்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கை எந்த நியமனம் இல்லை என்று பரமசிவம் கூறியுள்ளனர். தமிழ்நாடு விவசாயியின் நீர்ப்பாசன அமைப்பு மேலாண்மை சட்டம் 2000 படிதான் மொத்தம் 134 நீர்ப்பாசன சங்கங்கள் அரசு அங்கீகரித்து தேர்தல் நடக்கிறது. அந்தந்த பகுதிகளில் பல ஒரு சங்கங்கள் ஒருங்கிணைத்து 9 பகிர்மான குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி தேர்தல், கூட்டுறவு சங்க தேர்தல் போலவே இதிலே தற்போது அரசியல் புகுந்து விட்டதாக நடுநிலை உள்ள பாசனத்தார்கள் பலர் குற்றம் சாட்டுகின்றார்கள். தற்போது வெள்ளைக்கோவில் பகுதியில் உள்ள பகிரமான குழுவில் கீழ் உள்ள 21 சங்கங்களில் 15 சங்கங்கள் திமுகவும் சரி, மற்ற ஒரு 6 சங்கங்கள் அதிமுக, மற்ற பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நிர்வாகம் இருப்பதாக தகவல் பகிர்கின்றார்கள். வெள்ளக்கோவில் கால்வாயில் பகிரமான குழு தலைவர் பாலசுப்ரமணியன் அவர் என்ன சொல்றாருன்னா, அடிமடை பகுதிகளில் போதிய தண்ணீர் கிடைத்து விடுகிறது. கடைமடை பகுதிகளில் உரிய அளவில் தண்ணீர் போவதில்லை என்பது சரிதான். இதற்கு போராட வேண்டாம், பேசி தீர்ப்போம் என்று சொல்லியிருந்துள்ள திடீரென்று போராட்டத்தை நடத்தி விட்டார்கள். எல்லா பாசன சங்க நிர்வாகிகளும் அழைத்து கொண்டு துறை அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளோம். அவரை சந்தித்து பேசினால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீர்வு வரும் என்று நம்பிக்கணும் என்று சொல்லியிருக்காரு. அரசியல் தலையீடு குற்றச்சாட்டை போலதான் வெள்ளக்கோவில் கால்வாய் பகுதியில் 10% மட்டும் விவசாய பரப்பு உள்ளது. பாசன நீரை தேக்கி வைத்து அரசு ஆலைகளுக்கு விற்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டையும் பொள்ளாச்சி பகுதி பாசன சங்கத்தின் சிலர் தெரிவித்துள்ளனர். இதை மறுக்கும் வீரணம்பாளையம் கால்வாய் பாசன நீர் பயன்படுத்துவோர் சங்கத்தின் பொருளாளர் ஜெகதீஸ்வரன் இந்த குற்றச்சாட்டை வைப்பவர்கள் களத்துக்கு பார்க்க வேண்டும் என்கிறார். இந்த முற்றிலும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான். பரபிக்குளம் ஒரு பிரதான கால்வாய் ஒட்டி விதிகளை மீறி 2314 மின் இணைப்பு இருப்பதால் நீர்வள ஆதாரங்களில் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.
அதன் அடிப்படையில் தான் எங்கள் பகுதியில் உட்பட்ட பல பகுதிகளில் வந்து நிறைய ஒரு மின் இணைப்புகளை வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது கால்வாயை வந்து ஒட்டி தான் 300 அடிக்குள் விதிகளை மீறி தென்னை நாள் தொழிற்சாலை வந்து கோழி பண்ணைகளுக்கு பாசன நீர் வந்து எடுக்கப்படுகிறது. கள ஆய்வு வந்து செய்தால் அதையும் வந்து கண்டுபிடிக்கலாம் என்று ஜெயசூரியன் தெரிவித்து உள்ளனர். மறந்துடாம இந்த தண்ணீர் சொல்லிட்டு கமால பின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே என்னை எடுத்துக்கிட்டால் நான் விவசாயிக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இருக்கும். நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.